அனைவருக்கும் வணக்கம். ராகுல் காந்தி அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. அதாவது ஒடிசா, மேற்கு வங்காளம் இங்கே பார்த்திங்கன்னா ட்ரெயின் ஆக்சிடெண்ட் நடந்தது. அது தவிர்க்க முடியாத விஷயம். எப்படி நடந்தது அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அதுக்குள்ளே ராகுல் காந்தி அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, பாஜக ஆட்சியில், அதாவது கடந்த 10 ஆண்டுகளில் ரயில் விபத்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஜாஸ்தியாக நடந்திருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காரு. இது என்ன உண்மை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 2004லேருந்து 14 காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் 1711 விபத்துக்கள், ரயில் விபத்துக்கள் நடந்திருக்கு. அதுவே 2014லேருந்து 2024 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பாஜகவுடைய ஆட்சி காலத்தில் 678 குறைஞ்சிருக்கு. அவ்வளோதான் நடந்திருக்கு. மேலும் ஒரு தகவல் என்ன அப்படின்னா, ரயில்வே பாதுகாப்புக்காக பாஜக ஆட்சியில் 8.26 லட்சம் கோடி வந்துட்டு ஒதுக்கியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அதுவே காங்கிரஸோட ஆட்சி காலத்தில் 1.64 லட்சம் கோடி மட்டுமே செலவிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். இப்படி இருக்கும்போது ராகுல் காந்தி புள்ளி விவரம் எதுவும் தெரியாமல் இவிஎம் மிஷினா அது வந்துட்டு தேவையில்லாதது அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் ரயில் விபத்தா, இது ஏதோ ஒன்று நானும் இருக்கேன் அப்படிங்கிறத ராகுல் காட்டுறதுக்காக இப்படி புள்ளி விவரம் தெரியாத தகவலை பதிவு செஞ்சிட்ருக்காரா என்ன அப்படின்னு மக்கள் பலரும் இப்போது கேட்டுட்ருக்காங்க.